7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து வந்த அப்பர் பெருமானுக்கும் இந்த குன்றுக்கும் பல் மருத்துவரான ஆடலரசன் அவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? இனிவரும் காலத்தில் சைவ சன்மார்க்கத்திற்காக யாராவது திருமுறைகள் தொகுத்தால் அவர்களுக்கு இந்த காணொளி ஓர் ஆதாரமாக இருக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அப்பர் பெருமான் 10 ஆண்டுகளாக தவம் செய்த இடமாகும். இந்த குன்றில் சமீபத்தில் நடந்த ஓர் அதிசயம் நாளை வரலாற்று ஆய்வாளர்களுக்கு இது ஓர் பொக்கிஷம். இந்த அற்புத நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்துச் செல்வதில் எங்களுக்கு எல்லையில்லா ஆனந்தம். அவளோடு காத்திருக்கும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் சைவ சன்மார்க்க சேவா சங்கத்தின் முதற்கண் வணக்கம். இந்த குன்றானது 6ஆம் நூற்றாண்டில் சமணர்களின் புகழிடமாக இருந்தது. சைவர்களுக்கு பயந்த சமணர்கள் மறைந்து மறைந்து மலைகள், குகைகள், குன்றுகள் போன்ற மறைவிடங்களில் வாழ்ந்து வந்தனர். சைவர்கள் இல்லம் இயற்றி வீடு பேறு பெற்றனர். அதே சமயம் சமணர்களோ இல்லறம் துறந்து மறைவாக வாழ்ந்து வந்தனர். அப்பர் பெருமானும் ஒரு காலத்தில் சமணத்தை தழுவி வந்தார். அந்த காலகட்டத்தில் சுமார் 10 ஆண்டுகளாக இங்கு தவம் இயற்றி வந்தார். சமணர்கள் இந்த குன்றை தேர்ந்தெடுத்ததற்கு எண்ணற்ற காரணங்கள் உண்டு. நீராடுவதற்கு வற்றாத நதி வேண்டும், உண்டு உறங்க பாதுகாப்பான குகை வேண்டும், தாகம் தீர்க்க வற்றாத சுனை நீர் வேண்டும். இவை அனைத்தும் ஒருங்கே சூழப்பெற்ற இந்த குன்று சமணர்களின் சொர்க்க பூமியாக இருந்து வந்தது. தமிழனின் கலாச்சாரத்தில் இரண்டரக் கலந்த சாகா கல்வியை கற்று மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானிகள் பூமிக்கு திரும்பியதாக வரலாறு இல்லை. நம் நாட்டில் கடைசியாக ஒளியுடல் பெற்ற ஞானி வள்ளலார் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். வள்ளலாரும் மற்ற நாயன்மார்களும் தற்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் எங்கு இருக்கிறார்கள்? சைவ சன்மார்க்கத்தை இனி வளர்ப்பதற்கு அவர்களின் பங்குதான் என்ன? அவர்கள் கற்ற வித்தையை குருவாக நின்று யார் நமக்கு எடுத்துரைப்பது என்ற கேள்வியானது சாகா கல்வி கற்க துடிக்கும் ஒவ்வொரு ஆன்மாக்களின் ஏக்கமாகும். ஒளியுடல் பெற்ற அப்பர் பெருமான் தன் ஒளியுடலை காட்டி டாக்டர் ஆடலரசன் அவர்களை ஆட்கொண்டதை விட வேறு என்ன அதிசயம் இன்றைய வரலாற்றில் இருக்கப் போகிறது? நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த இடம்தான் அந்த அதிசயம் நடந்த இடமா?